இயல்பாகவே ரொம்பவும் கஞ்சத்தனம் பார்க்கிற அல்லது எல்லாவற்றுக்கும் கணக்கு பார்க்கிறவர்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கும். எப்போ செலவு அதிகமாகுதோ அப்போ பேரலாக இன்னொரு செக்மெண்ட் பில்ட் ஆகிட்டே இருப்பாங்க. ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுறாங்க. என்ன செலவு செய்கிறப்ப உங்களுக்கு பதறும். இவங்க ஒரு செலவு செய்வாங்க, ஓகே, அவங்களுக்கு அது இயல்பாக இருக்கும், நமக்கு பக்குன்னு இருக்கும். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. அவரோட கஞ்சத்தனம் எப்போ எனக்கு இரிட்டேட் ஆகும் அப்படின்னா, ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்லாம் என்கிட்ட புலம்புவாங்க, அக்கா அவர் வந்து ஒரு நாளைக்கு 2 GB தான் போடுறாரு. தைரியமா நின்னு வாழ கத்துக்கணும். இதை ஏன் நீ என்கிட்ட சொல்ற? இதுல எதனா உள்ளார்த்தம் இருக்கா? ஆனா என் மனசுல ஓடிட்டு இருக்கும், அவர் எனக்கு ஒரு மந்த்துக்கே 2 GB தான் சார் நெட் போடுவாரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெயின் விட்டு இறங்கினதுக்கு அப்புறமா திடீர்னு வந்து எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்ட்டாக இருக்குது, ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்ஸட் பட்ஜெட் தான் இருக்குன்றப்போ அவங்க ஆட்டோன்னு சொல்லும்போது ஒரு 40 rupees ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு 200-250 ஸ்பெண்ட் ஆகும்போது டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும். நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ சார். இருக்கிறது 4 பேர், 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா போதும் தானே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுவேன் சார். நான் பால் வாங்குறது அவங்க நான் 10 ரூபாய்க்கு தான் சார் வாங்குவேன், அதுக்கு மேலே வாங்க மாட்டேன். அவங்க 1/2 லிட்டர் வாங்கிட்டு வந்துருவாங்க. 4 பேருக்கு எப்படிங்க 10 ரூபாய்க்கு பால் வாங்கினா அவ்வளோதான் சார் வாங்குவேன் நான். தம்பிங்க இப்ப இல்ல, அம்மா வீட்ல இருக்காங்க லீவுன்றதுனால. அப்ப இதை இன்னைக்கு கொஞ்சம் குடிச்சிட்டு காலையில கொஞ்சம் குடிச்சுக்க, அடுத்து வாங்கிக்கலாம். போல ரெண்டாம் நாள் குடிச்சுக்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அந்த பால் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு அவ்வளவு கணக்கு பார்ப்பாங்க சார். சரி சரி, லேட்டாக தான் எந்திரிப்பானுங்க, சண்டே கூட கழிச்சிடலாம், மீதி 6 நாள் போச்சு அப்படிங்கிற மாதிரி. சண்டே லேட்டாக தான் எந்திரிப்பாங்க, அன்னைக்கு வேண்டியதில்லை, பால் வாங்க வேண்டியதில்லை, லேட்டாக தான் எந்திரிப்பானுங்க. ஐடியாவே நேரா இட்லிக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு 1/2 லிட்டர் வாங்கிட்டு வரப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசுக்கு? சார் அது 1/2 லிட்டர் எனக்கு வேர்த்துரும் சார். அப்படியே போச்சு 1/2 லிட்டர், அந்த 50 ரூபா போச்சு, 5 நாள் 1 வாரம் பால் போச்சு அப்படின்னு வேர்த்துரும் சார். எனக்கு அந்த ஒரு நிமிஷம் வேர்த்துரும் எனக்கு உடனே. நீங்களா யாருடா? How do I tell you? இழுத்து சாப்பாடுக்கே கொண்டு போய் லஞ்சுக்கே கொண்டு போயிருவேன். ஏன்னா கிச்சன் என் கண்ட்ரோல் தான். சரி, என் நிலைமை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் சார். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். நான் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில்னு சொல்லிட்டு 102 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தேங்க சார். இப்போ சன்ஃப்ளவர் ஆயிலுமே 180 ரூபாங்கிறங்காட்டிக்கு வேற ஆயிலுக்கு எதுக்காக மாறலாமா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன யோசிக்கிறீங்க? இல்லை மாப்பிள்ள, எண்ணெய் விலை அதிகரித்தது யாருக்கெல்லாம் பக்குன்னு இருக்கு? ஓகே, எல்லாருக்கும். எப்படிலாம் இப்போ எண்ணெயுடைய தேவைகளை குறைச்சிக்கிறீங்க? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். பூரி சுடுறது இல்லை, அதுக்கு பதிலாக சப்பாத்தி. டீப் ஃப்ரையே பண்றது இல்லை சார். டீப் ஃப்ரை நிறுத்தியாச்சு, வெறும் ஷாலோ ஃப்ரை தான். பொரியல் பண்ணவே மாட்டேங்க சார், சாம்பார் ரசம் நிறுத்திடுவோம். பாமாயில் தான் சார். இப்போ இன்னைக்கு ரைஸ் ஆச்சோ பூராமே இப்போ ஃபுல்லாமே டீப் ஃப்ரை, எதுனாலுமே பாமாயில். ரேஷன் கடையில் எவ்வளவு கொடுக்குறாங்க பாமாயில்? 1 லிட்டர். ஒருவேளை ரேஷன் கடையில் 2 லிட்டர் பாமாயில் கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கு இப்போ? ரொம்ப சூப்பரா இருக்கும் சார். ஐயா வாய பாரு, வள்ளல்ல. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? சார் போலீஸா இருக்காங்க. ஓகே, நீங்களும் ஒர்க் பண்றீங்களா? அதுவும் நான் கேஜி டீச்சரா இருக்கேன். 2 பேர் நிதானமான சம்பாத்தி இருக்கக்கூடிய வீட்டிலேயே வெளியில பொருள் வாங்கி சமைக்கக்கூடிய அளவுக்கு இல்ல. ஐயோ, இது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வேலைங்க. ஸ்வீட் வேணும், அது என்னவா வேணா இருக்கலாம். அப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டாருன்னு வீட்டுக்கு வந்துடுவான். அவ கூட கடைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் டோனட், வேஃபல்ஸ் அப்படிதான் போகும். இல்ல இல்ல, அது 5 ரூபா வாங்கினா அதே தான் பண்ணுவாங்க. அவங்க சொல்றாங்க டோனட்டே வாங்கல, ஒரு 5 ரூபா சாக்லேட் வாங்குற, அதை போய் நீங்க கேள்வி கேட்குறீங்க. வேற நான் கடைக்கு போனாலே எனக்கு சாக்லேட் கிடைக்கும்ன்றது அதுல எனக்கு உடன்பாடே இல்லை. எனக்கு புரியல, ஏன் ஏதாவது பண்ணாதான் சாக்லேட்டு? வெளியிலையும் கேட்ட போட்டு உள்ளேயும் கேட்ட போடுறாங்களே. இது ரிவார்டுங்கிற பேரில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நான் ஏதாவது பண்ணால் இது தருவேன், நீ நல்ல மார்க் எடுத்தால் உனக்கு சைக்கிள் வாங்கி தருவேன் உனக்கு. ஆக்சுவலாக இப்போ இது என்ன லாஜிக் எனக்கு புரியலை. உங்களுக்கு அவனால் தர முடியாதுன்னா அப்போ நீங்கள் அவனுக்கு செய்ய மாட்டீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்கள் அப்பா நைட்டு வேலை முடிச்சுட்டு வரல, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரா? பரோட்டா வாங்கிட்டு வருவார். பரோட்டா வாங்கிட்டு வருவார், நமக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு. கரெக்ட். உங்கள் சாக்லேட்டை விட பரோட்டா சிக்கல். இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த பரோட்டா வாசம். அது தூக்கத்தோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு, அப்பாவோட ஸ்மெல் 1 மணிக்கு கிடைக்கும். 1 மணிக்கு கிடைக்கும். இது அரை தூக்கத்தில் அப்பா ஊட்டி. உங்கள் முகமே இப்போ தான் மலர்ச்சி ஆகுது. இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. சொல்லும் போதே இப்போ இந்த அனுபவம் உங்கள் பிள்ளைக்கு வேண்டாமா? பையனுக்கு 32 வயசாகிறப்ப அவனுக்கு என்ன வாசம் இருக்கும் உங்களை பற்றி?
பெருசா எதுவும் இருக்காதுன்னு. இரியா அந்த கம்பை இன்னைக்கு எடுத்து காலை ஒட்டிக்கிறேன் இரியா. நான் வரேன். அந்த பேபிக்கு வந்து டாய்ஸ் வாங்குறதா இருந்தா பேட்டரி டாய்ஸ் வாங்க மாட்டாரு, வாங்கி கொடுத்தாலும் அதை யூஸ் பண்ண மாட்டாரு. இப்போ யாராச்சும் ஒரு கிஃப்ட் பண்றாங்க அப்படின்னா அதுல இருக்க அந்த பேட்டரியை வந்து எடுத்து வச்சுப்பாரு. டேய் என்னடா நடக்குது? ஒரு கீ டாய் இருக்கு, என்கிட்ட ஒரு பேட்டரி டாய் இருக்கு. இது ரெண்டுத்துல அவன் எது டக்குன்னு அட்ராக்ட் ஆவான்னா அந்த பேட்டரி டாயில தான் அட்ராக்ட் ஆவான். நான் நார்மலா கீ கொடுக்குற மாதிரி பொம்மை இருக்கும், ஸோ அது வாங்கி கொடுத்துருவேன். அது பார்த்தாலும் அது ஜாலியாக தான் இருக்கும், இதுக்கும் ஜாலியாக தான் இருக்கும். எனக்கும் தெரியல, உனக்கும் தெரியல. போடா கண்மணிக்காரா போடா நீ. இவர் வாங்கலைன்னா கூட பரவாயில்ல சார், மற்றவங்க வாங்கி கொடுத்தாலுமே அதுல வந்து அந்த பேட்டரியை கழட்டி வச்சிருவாரு. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? கவுண்டரில் போய் 22 ரூபா பேக், ஒரு பேக், அது எல்லாம் அந்த ட்ராலியில் போட்டு கார் வரைக்குமே தள்ளிட்டு வருவாங்க. கரெக்டு தானே அவங்க பண்றது? கரெக்டா கட்டுவிட்டா? அறிவுறுத்தலானா வீட்டுக்கு நம்ம காய்கறி வாங்க போறப்ப, பொருள் வாங்க போறப்ப ஒரு பை எடுத்துட்டு வானா அறிவுறுத்தலாம், இல்லை நீங்க எடுத்துட்டு போயிடலாமே. கை எல்லாமே கையில் எடுத்து போக முடியுமா? கார் வரைக்கும் வண்டியில எடுத்துட்டு போகலாம்ல, கார்ல எடுத்துட்டு போயிடலாம்ல. சரி. அப்புறம் எதுக்கு பையி? அது பெருசாக தெரியாது அவங்களுக்கு. ஆனாலும் போய் வேணான்னு தான் சொல்லுவாங்க. காரில் வருவாங்க, காரில் போட்டு வராங்க. இல்ல தம்பி, எனக்கு தெரிஞ்சது சரிதான். அந்த பையோட ஒருத்தர் 22 ரூபா கிடையாது. ஐயோ நானே வந்து மாட்டிக்கிட்டனே. இவ்வளோ கட்சி 4000 வந்துட்டு வரான். ஒரு 20 ரூபாய்க்கு கஞ்சித்தனமா போய் இவன் கவர்ல 2 பேக் வச்சுட்டு வரான்னு கேட்க மாட்டேன். நீங்க இப்ப அவனை சீப்பா நினைங்க, 4000 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கான், ஒரு 20 ரூபா கேட்கறான் பாரியா கஞ்ச பைய. அப்படின்னா நீங்க நினைங்க, பொருள் வாங்குறேன் என்னையா கையில தூக்கிட்டு போவேன், இது ஒரு பையில போட்டு கொடுன்னு தானே கேட்கணும். அது கடையில கேட்கலாம். இப்போ மால்ல போய் கவர் கொடு, அந்த கடையில கேட்கலாம், மால்ல கேட்க கூடாது லாஜிக். பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இட்லி பொடி அரைப்பாங்க. இட்லி பொடி எப்படி அரைப்பாங்க? பருப்பு, கறிவேப்பிலை, வரமிளகா போட்டு அரைப்பாங்க. ஆனால் இவங்க வீட்டில் மட்டும்தான் பாதாம் முந்திரிலாம் போட்டு அரைப்பாங்க. ஏய் அப்படி ஓப்பனிங்க உள்ள தள்ளி விடுற? இட்லி பொடிக்கு பாதாம் முந்திரியா? இல்ல அது எனக்கே ஷாக்கியா தான் இருக்கு. ஆமாம் சார். எனக்குப்பா அப்படிலாம் மறப்பாங்க. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். சார் எங்க வீட்ல பாதாம்லாம் போட்டு தான் சார் வறுத்து அரைப்பாங்க. சார் அவர் அந்த ஒரு பாயிண்ட வச்சு தான் சார் இப்போ நம்ம அடக்கலானே இன்னைக்கு வந்திருக்காரு. சார் இல்லை சார், எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு சார். ஒரு 10 வருஷமா அவர் ட்ரெஸ்ஸே வாங்கல சார். கண்டிப்பா சார். 10 இயர்ஸ் ஆச்சு சார். 10 வருஷமா போய் புது ட்ரெஸ்ஸே வாங்கலையாமே. தீபாவளி, பொங்கல், நல்ல நாள், பெரிய நாள் எவ்வளவோ இருக்கே. இல்ல சார், நான் வாங்க மாட்டாரு சார். லூஸ் இல்லனே மென்டல் சார். இப்போ இது எடுத்து எத்தனை வருஷம் இருக்கும் சார்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். 15 இயர்ஸ் இருக்கும். இதுல 2 விஷயம் புரியுது. என்னன்னு கேட்டா 15 ஆண்டுகள் துணி உழைக்குதுங்கிறதே நல்ல தகவல். அதுக்கு என்னங்கற இப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது, இந்த சட்டை பேண்ட போடுறதுக்காகவே நீங்க எவ்வளவு காலமா டயட்ல இருக்கீங்கன்னு வேற எனக்கு தெரியல. கஞ்சத்தனம் பண்றாங்க அப்படிங்கிறப்ப இது கஞ்சத்தனமா அப்படின்னு சில நேரம் எனக்கு தோணுது. அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அவங்க கிட்ட? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. சொல்லாம போ, உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷமா ஒரே பேக் யூஸ் பண்ணுறான் சார், ஸ்கூல் பேக். ஒரு வருஷம், 2வது வருஷம் ஓகே, பட் 3வது வருஷமா அவனை கன்வின்ஸ் பண்ணி ஜனவரியில் ஆல்மோஸ்ட் கிழிஞ்சிடுச்சு. 2 தடவை அதை தச்சுட்டாங்க. என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ரொம்ப சோப்பு தீந்துடுச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, இது இந்த லேப்ல சயின்டிஸ்ட்லாம் எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு. நீங்க சொன்னீங்க ஓகே சார். இல்லாததை நான் எப்படி சார் யூஸ் பண்ணுவேன்? நாங்க 4 பேர் என்னை பாக்குறாங்க சார், நான் பிரஷ் அப்படி பிடிச்சிக்கிறேன் சார், அவங்க வச்சு அழுத்துறாங்க, வரவே இல்லை சார். வெக்கம். என்னால் அதுல இருந்து எடுக்க முடியும் சார். எடுங்க. இதோ வருதேம்மா. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.